எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணமும் அதன் தாக்கமும் கள நிலவரம் என்ன, நிஜ நிலவரம் என்ன, இதைத்தான் இன்டெப்தா டீட்டெயிலா அலசி ஆராய்ப்போம். ஹாய் மக்களே, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் இப்ப ரொம்பவே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. இதுல முதல் கட்டமா அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுகிட்டு வராரு. அதோடைய முதல் 4 கட்டம் இப்ப முடிஞ்சிருக்கு. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு பிரச்சார முயற்சி அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பெரிய அளவிலான பிரச்சார முயற்சி அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியல் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் 4 கட்டங்களை முடிச்சிருக்காரு. முதல் கட்டமாக வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயண பிரச்சாரத்தை தொடங்கும். அதே போல் மக்கள் கூடும் கூட்டத்தோட அளவை பார்க்கும்போது அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரு தரப்பினர் விரும்புகிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க தோணுது. இந்த விஷயம் ரொம்பவே தெளிவாக படுது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இதற்கு நிறைய காரணங்களை வரிசையாக அடுக்கலாம். அதில் முதல் காரணம் அப்படின்னா காரணம் 1, அதிமுக மீதான வெறுப்புணர்வு. அன்றாடம் நடக்கக்கூடிய அந்த கொலை, கொள்ளை, போதை கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், இந்த மாதிரியான நிறைய சம்பவங்களை காரணம் 1 இந்த விஷயத்தில் வந்து நம்ம பட்டியல் போட முடியும். இதோட கோபத்தை மக்கள் யார் மீது காட்டணும் அல்லது எங்கே காட்டணும், யாருக்கிட்ட காட்டணும்னு தெரியாமல் ஆட்சியாளர்கள் மீது காட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் திமுக ஆட்சி மீது, இந்த ஆளுங்கட்சி மீது மக்கள் ஒரு விதமான கோபத்தில் இருக்காங்க. அது ஒரு காரணம். காரணம் 2 அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த முறை திமுக வந்துட்டாங்களா அப்படின்னா அடுத்த முறை அதிமுக வரட்டும் அப்படின்னு சில நடுநிலையாளர்கள் யோசிப்பாங்க. என்னென்னா, தொடர்ந்து 10 வருஷம் விட்டுட்டா 2வது முறையும் தொடர்ந்து வந்துட்டா ரொம்ப ஆடுவாங்க அப்படிங்கிற அரசியல்வாதிகள் மீது ஒரு கடுமையான விமர்சனங்கள் பொதுமக்கள் மத்தியில் இருக்குது. இப்படி நிறைய காரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும். இப்படி வரிசையாக ஒரு காரணம் 2 காரணம் என்னதான் அப்படின்னு நம்ம பட்டியல் போட்டாலும் கூட, இதெல்லாம் தாண்டி இப்படி நம்ம காரணங்களை 1, 2 அப்படின்னு வரிசைப்படுத்தி அடுக்கிக்கிட்டே போகக்கூடிய அதே நேரத்தில் மற்ற கட்சிகள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய திமுக உட்பட பல கட்சிகள் இன்னும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, தொடங்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்களே நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் மக்களுடைய மனநிலை குறித்து இப்போதைக்கு ஒரு உறுதியான ஒரு முடிவுக்கு நம்மளால் வர மாட்டேங்குது. என்ன காரணம்னா, திமுக பிரச்சாரத்தை தொடங்கலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி போகிற இடமெல்லாம் செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, கூடிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கடந்த முறை காட்டிலும் இந்த முறை இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு வந்து கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது லாக்டவுன் டைமில் இந்த ஆல் பாஸ் மாணவர்கள் விஷயங்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் ஆல் பாஸ் பண்ண விஷயங்கள், ஸ்கூல் மாணவர்களை லேப்டாப் விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் பட்டியல் போட தோணுது. எதுக்கு பட்டியல் போட தோணுதுன்னா, மாணவர்களை அல்லது இளைஞர்களை எடப்பாடி பழனிசாமி ஈஸியாக கவர்ந்து இழுக்கிறாரு. அதற்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த இடத்துல தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போது 4 கட்டங்களை நிறைவு செஞ்சுட்டு 5வது கட்டமாக தன்னுடைய தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்காரு. அதை வந்து முறைப்படி அவங்க அறிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட இந்த 5வது கட்ட தேர்தல் சுற்றுப்பயண பிரச்சாரம் அப்படிங்கிறது செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் வந்து நடக்க இருக்குது. இந்த 5வது கட்ட தேர்தல் சுற்றுப்பயணம் இந்த பிரச்சாரத்தில் வந்து எங்கே தொடங்குது அப்படின்னா, தர்மபுரி மாவட்டம் ஆரூரில் தொடங்கக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரமானது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் 26ஆம் தேதி நிறைவடையுது. இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு பிரச்சார நிகழ்வாக மட்டும் இல்லாமல், இது வந்து திமுக ஆட்சி மீதான மக்களுடைய கோபத்தையும், மக்கள் படக்கூடிய இன்னல்களையும் கஷ்டங்களையும், இந்த கோபம் வந்து வேறு மாதிரி வெளிப்படும் பொழுது மக்கள்கிட்ட இன்னொரு விதமான ஒரு புது விதமான எதிர்பார்ப்பு ஒரு புரிதலோடு ஏற்படும் இல்லையா? அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையில், மக்களோட புரிதலை புரிந்து கொள்கிற வகையில் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் பிரச்சார பயணத்தை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு, திட்டமிட்டிருக்காரு அப்படின்னு அதிமுக வட்டாரத்திலேருந்து நிறைய தகவல்கள் நமக்கு தெரிய வருது. அதே போல் விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு திமுக அரசு மீது இருக்கக்கூடிய முன்வைக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை
தன்னுடைய இந்த தேர்தல் பிரச்சார பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருக்காரு. முக்கியமாக இந்த 5வது கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது இதற்கு முந்தைய வேகத்தை விட எடப்பாடியோட கோபத்தினுடைய வேகம் இந்த முறை இன்னும் அதிவேகமாக இருக்கும் அப்படின்னு அதிமுக வட்டாரத்திலேருந்து, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி சைட்லேருந்து தரப்புலேருந்து அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது அதிமுகவில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட முதல் 4 தேர்தல் சூறாவளி பிரச்சார பயணத்தை காட்டிலும், அப்போ இருந்த வேகம், அந்த கோபத்தை காட்டிலும் இந்த 5வது தேர்தல் சுற்றுப்புற பயணத்தில் மட்டும் ஏன் எடப்பாடி பழனிசாமியோட கோபமும் வேகமும் அதிகமாக இருக்குது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகள் மிக முக்கியமாக காரணம். நீங்கள் சமீபத்தில் கவனிச்சிருக்கலாம், செங்கோட்டையின் விஷயமா இருக்கட்டும். அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஈரோடு அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்கிட்ட அதிமுகலேருந்து விலகிட்டாங்க அப்படின்னு வந்த செய்திகளாக இருக்கட்டும். முன்னாள் எம்பி ஒரு பெண் எம்பி கட்சி விட்டு தூக்கப்பட்ட விஷயங்கள். எடப்பாடியை சுற்றி ஏதோ ஒரு சதிவேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் சம கோபத்தில் இருக்கார். எப்படியாவது இந்த முறை நம்ம ஆட்சியை பிடிச்சே தீரணும், ஜெயிச்சே தீரணுங்கிற ஒரு வெறியில் இருக்கார். இந்த கோபதாபத்தோடு அவர் மக்களை போய் சந்திக்கும் பொழுது எடப்பாடிக்கிட்டேருந்து இயல்பாக வரக்கூடிய அந்த பேச்சோட எழுச்சி அப்படிங்கிறது இந்த முறை அந்த ஆட்சியாளர் மீதான கோபம் அப்படிங்கிறதுலாம் இந்த முறை அளவுக்கு அதிகமாக அப்படியே இரட்டிப்பாக இருக்கும். எடப்பாடியோட கோபத்தையும் அந்த வேகத்தையும் இரட்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதிமுக வட்டாரத்திலேருந்து ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதே நேரத்தில் அதிமுக ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் கொடுத்த விஷயங்கள், இலவச சைக்கிள் கொடுத்த விஷயங்கள், இது மாதிரி நிறைய நலத்திட்டங்கள் அதே போல் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை நிதானமாக தேர்தல் சுற்றுப்புற பயணத்தை அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வர்றாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் நின்று நிதானமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக அதிமுக கடந்த கால ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட நிறைய நலத்திட்டங்கள் இருக்குல்ல. உதாரணத்துக்கு மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குற விஷயங்கள், இலவசமாக சைக்கிள் கொடுக்குற விஷயங்கள், இந்த மாதிரியான நிறைய திட்டங்களை யூஸ்ஃபுல்லாக நம்ம இந்த பிரச்சாரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தால் நிறைய நலத்திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்குறாரு. அதே போல் திமுக அரசின் மீது அவர்கள் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை இன்னமும் நிறைவேற்றாமல் அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி தற்போது தொடர்ந்து மக்கள் மத்தியில் முன் வச்சுக்கிட்டே இருக்கார். இப்படி ஒட்டு மொத்தத்தில் 2026 தேர்தல் அப்படிங்கிறது அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக கருதப்படுது. அதற்கு என்ன காரணம்னா, எடப்பாடி பழனிசாமி இப்போவே தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டார். ஆனால் திமுக இன்னும் தொடங்காமவே இருக்குது. இப்படி இந்த சுற்றுப்பயணத்தோட நோக்கம் இளைஞர்களை, பெண்களை, விவசாயிகளை, இப்படி அனைவருடைய எதிர்காலத்தையுமே செக்யூர் பண்ணக்கூடிய வகையில் தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தரப்பு தேர்தல் பிரச்சார பயணத்தை முன் வச்சுக்கிட்டு போகிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே மக்கள் பெருமளவில் கூடுவது பெரிய அளவில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எடப்பாடியோட இந்த சுற்றுப்பயணத்தில் நல்ல ஆதரவு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து அவர் போகிற இடமெல்லாம் நமக்கு அது காட்டிக்கிட்டே இருக்குது. அந்த காட்சிகளை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அதே போல் எடப்பாடி பழனிசாமியோட இந்த சுற்றுப்பயணம் முடிவடையும் போது தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம் முழுவதுமாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் இப்போ புதுசாக கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வரக்கூடிய 2026 தேர்தலுடைய முடிவுகளில் தான் நமக்கு தெரிய வரும். அப்படின்னாலும் கூட அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி சொல்கிறது, அந்த தேர்தல் முடிவுகளை இப்போது நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளும் சம்பவங்களும் நமக்கு கண் முன்னாடி அப்படியே காட்டிக்கிட்டு தான் போகுது. அப்படி தான் சொல்ல தோணுது. அதற்கு நிறைய காரணங்கள், உதாரணங்கள், நிறைய சாட்சிகள் நம்மளால் சொல்ல முடியும். எது எப்படி இருந்தாலும் தேர்தல் முடிவுகளை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க முடியும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். எடப்பாடி பழனிசாமியோட தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயண அந்த பிரச்சாரம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? திமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை இன்னும் தொடங்கவே இல்லை. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதையும் நம்ம கூடுதல் பாயிண்டாக எடுத்து நம்ம இன்னொரு வீடியோவில் கூட நம்ம பேசலாம். நன்றி.